வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மொபைல் இருந்து எப்படி மறந்து போன ஆதார் நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா ரெண்டு ஸ்டெப்ல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு கட்டாயமா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி உங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கணும். அது இணைத்திருந்த தான் இந்த ஆதார் நம்பரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இணைக்காத பட்சத்துல பக்கம் இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்ல விசிட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் எடுத்துக்காங்க. மொபைல் எடுத்த உடனே நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. நான் குரோம் அதிகமா பயன்படுத்துவேன். ஸோ குரோம் ஓபன் பண்ணியாச்சு. மேல டாப் ஆஃப் யுவர் ஸ்கிரீன்ல இந்த இடத்துல UIDAIன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே அப்படியே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க்ல. இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க. கெட் ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பண்ணணும் இந்த ரீட்ரீவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கட்டன் பின் இது மேலே கிளிக் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய நேம் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கா அதே மாதிரி இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, ஆதார் என்னோட இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஆதார் நம்பரில் ஒருவேளை மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்துருந்தா இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இந்த கேப்சா வெரிஃபிகேஷன் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கோடு கீழே இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம டைப் பண்ணணும். அடுத்தது சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். அப்படியே டேரெக்டாக அது இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுடைய எஸ்எம்எஸில் போய்ட்டு ரீசெண்டாக அந்த ஓடிபி எடுத்துகிட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ லாகின். இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டுருக்கோம். போய் பார்க்கலாம். இப்போ எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டியர் ரெசிடென்ட் யுவர் ஆதார் நம்பர் இஸ் ஸோ அண்ட் ஸோன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ இப்படி தான் உங்களுடைய ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆதார் சென்டர் போகாமையே நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து உக்காந்த இடத்துலேருந்து இந்த மூணையும் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாம் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.